கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரி, அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 450 அதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 14/1/2025 ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 450 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை கேஎல் சி போர்டில் இருந்தீங்கன்னா மறக்காமல் டைமண்டுக்கு அப்கிரேடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற கெஸ்ஸிங் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மெம்பர்ஷிப்பில் போடக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஏன்னா இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வெற்றினே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அது நம்ம மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 998 டபுள்ஸுன்றதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸு 598 கொடுத்துருக்கோம், அப்புறம் 981 கொடுத்துருக்கோம். இதில் ரெண்டுலேயுமே பிசி பாஸ். ஓகேங்களா? இது எல்லாமே மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். மெம்பர்ஷிப்பில் மெயினாக வந்ததே 98ன்றது மெயினாக எல்லா காலத்துலேயுமே காமிச்சிருப்பேன். அதனால் நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணியிருந்தா கூட டபுள் செட்டு ப்ளே ஆகிருந்திருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஏபிஏசிபிசியில் 98ன்னு வச்சுருந்தா கூட ஏபியும் பாஸ் ஆகும், பிசியும் பாஸ் ஆகும், 2 செட்டு பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இதில் ஒரு சூப்பரான இன்னும் அதை அதுக்குள்ளே கொண்டு போயிட்டேன். இதில் 98, இதில் ஒரு 3 டிஜிட் வின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆல் போர்டு மெம்பர்ஷிப்கான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, அதில் 9 இருக்குது, 8 இருக்குது. அப்படின்றப்ப இந்த 2 போர்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 டிஜிட்டுமே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அது யாரெல்லாம் கவனிச்சிங்க? 3 டிஜிட் வின்ன்றது ஆல் போர்டு நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஒரு 3 டிஜிட்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங்கை தான் தூக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 14/1/2025 வச்சு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 732 ஃபஸ்ட் ஒன் நம்பர் 732. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 978. என்ன தலைவா மறுபடியும் வந்த நம்பரே எடுக்க சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி தாங்க வருது, 978. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 476. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டா 024. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும். அது கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 203 203. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 057 057. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 732 978 476 024 203 057. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 998 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம கெஸ்ஸிங் இவங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா எந்த நம்பர்னு மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த நம்பர் ப்ளே பண்ண போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான நீங்கள் கமெண்ட் பண்ணுற நம்பர் வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு கேஎல் சாட்டு பேக் ஃப்ரீயாக நாங்களே கொடுக்கப்படும். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு ஏசிங்கில் ஏபி ஏசி பிசிக்கான
ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 32 ஓகேங்களா. 32 5807 ஓகேங்களா. 84 ஏன்னா 29 வந்திருக்கனால அதுக்கு 9க்கான பவர் நம்பர் 4 அதையும் எடுத்துக்கோங்க, 9ஐயும் எடுத்துக்கோங்க. 94 49 இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இது பார்த்துக்கிட்டோம்னா 49 94 இதை வந்து நம்ம எப்பயுமே உல்ட்டாவாக கொடுப்போம் இல்லையா, அந்த செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹைலைட்டான ஒரு நம்பர் ஓகேங்களா 9669 இதையும் இப்படி மாற்றி எடுத்துங்க. ஏன்னா ஆட்டோ வந்து வெளியிலலாம் கிடையாது, உள்ளேயே தான் இருக்குது. அதனால் வெளியே போகாத அளவுக்கு மேட்ச் பண்ணி விளாண்டோம்னா ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதனால் நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ஒரு கெஸ்ஸிங் தான், கவர் பண்ண ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 32 5807 84 49 94 அடுத்து பார்த்துக்கிட்டா 9669 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான், ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் நம்ம எப்பவுமே தனிப்பட்ட முறையில் கொடுப்போம் இல்லையா, 3 டிஜிட் அந்த நம்பர் தான். இதில் பார்த்துக்கிட்டா 526 758 ஓகேங்களா. 526 758 2 நம்பர் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். முக்கியமான ஒரு குறிப்பு, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், அவ்வளோதான் ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட்டாக கம்மியாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. அடுத்து ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. அடுத்து தலைவர் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட்டையும் பார்த்தாச்சு. அடுத்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். நான் பார்க்கல, வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்து ஏபிசி ஆல் போர்டு அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. இந்த 2 மட்டும் பார்த்துட்டா கெஸ்ஸிங் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 9, பி போர்டும் 9, சி போர்டு 8. இதில் பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஒரு போர்டில் 9 கண்டிப்பாக உட்காரும். நான் சி போர்டுன்னு எடுத்துக்கிறேன், 9 4 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பி போர்டு 9 வச்சு இங்கே எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 இல்லைன்னா 1 ஓகேங்களா. ஏ போர்டு 9 4 நம்ம இறங்கக்கூடிய ஒரே நம்பர் 5 தான், 5 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏ போர்டு 9 வச்சு 5 நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுறோம். பி போர்டு 9 வச்சு 6 இல்லைன்னா 1, சி போர்டு 8 வச்சு 9 இல்லைன்னா 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு. நம்ம கெஸ்ஸிங்கில் எப்பயுமே சிறந்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரே கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7 4 செகண்ட் ஒன் நம்பர் ஓகேங்களா. இந்த தேர்டு ஒன் நம்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கையிலே காம்ப்ளிகேட்டான நம்பர். ஏன்னா ரெண்டுமே சிங்க் ஆகிற அளவுக்கு எடுக்கணும். 3 7 4 3 இந்த 7 4 3ஐயும் மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கங்க. 743ஐயே மறக்காமல் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 7 4 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா.
நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் அதான்னு பார்த்து எந்த நம்பரில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.